பிதாக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மிக அவசரமான ஜெப குறிப்போடு இந்த செய்தி உங்களிடத்தில் வந்திருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 15/1/2017 அன்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஏறக்குறைய 70 நாடுகள் பிரான்ஸ் தேசத்திலே கூடி மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறார்கள். அது என்னவெனில், இஸ்ரவேல் தேசத்தின் கரத்திலிருந்து எருசலேம் பட்டணத்தை வாங்குவது, அதாவது பாதியை பிரித்து 2ஆக பிரித்து அதில் ஒரு பகுதி பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு பகுதி யூதர்களுக்கும் என்று தீர்மானிக்கப் போகிறார்கள். குறிப்பாக மௌரியா மலை என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிற சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள தீர்மானித்திருக்கிறார்கள். இது இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் நம்முடைய மூத்த சகோதரன். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களிடத்தில் வந்தாரே. அப்படி இருக்க அவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. அவர்களுக்காக மன்றாடுவது நம்முடைய கடமை. அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் கூடி நிற்பது நம்முடைய சொந்த சகோதரர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் கூடுவதற்கு சமம். இரத்த சகோதரர்கள் அவர்கள் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய சகோதரர்கள். நம்மோடு கூட பரலோகத்தை சுதந்திரிக்கப் போகிறவர்கள், நமக்கு முன்பதாகவே தேவனை தரிசித்தவர்கள், அவருடைய முற்பிதாக்கள் நமக்கு இன்னும் பாடமாக இருக்கிறார்கள். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை அத்தனை சபைகளிலும் ஆராதனைகளிலே இஸ்ரவேலுக்கென்று, யூதர்களுக்கென்று, குறிப்பாக எருசலேமுக்கென்று ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர்கள் அந்த கூட்டத்தை இந்திய, மலேசிய, ஆசிய நேரப்படி மத்தியான வேளையில் தான் அது தொடங்கப் போகிறது. நம்முடைய ஆராதனைகள் அதற்கு முன்பதாகவே முடிந்துவிடும். ஆகவே நாம் ஒருமனப்பட்டு இந்த ஜெபத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைகளிலே ஏறெடுக்கும் பொழுது அதற்கு பின் வரப்போகிற அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிர்மூலம் பண்ண வேண்டும். அப்படியே அவர்கள் தீர்மானித்தாலும் அந்த தீர்மானத்தின் முடிவு இஸ்ரவேலுக்கு சாதகமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எருசலேமை விட்டுக் கொடுக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கையை மறந்ததுக்கு சமானம் என்று சொல்லி. நான் ஒரே ஒரு காரியத்தை தீர்க்கமாய் வேதத்தில் இருக்கிறதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 83ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாய் உபயாந்தர தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். 12வது வசனம், தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாய் நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களை கர்த்தர் நிர்மூலம் பண்ண வேண்டும். கர்த்தர் ஜெயம் எடுக்க வேண்டும். ஒருமனப்படுவோம். கர்த்தர் தாமே இஸ்ரவேலையும் எருசலேமையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை எவ்வளவு அதிகமாய் பகர முடியுமோ அவ்வளவு அதிகமாய் பகருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன் MD ஜெகன்.